கொரோனா காலத்தில் பணியில் சேர்க்கப்பட்ட செவிலியர்கள் தங்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்கக் கோரி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்வி இயக்குநரக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சாரதா இணைப்பில் இருக்கிறார். சாரதா, விவரங்கள். கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்கள் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதியுடன் பணியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் என்று தமிழக அரசு அறிவித்ததை அடுத்து தொடர் போராட்டங்களை அந்த செவிலியர்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் 6வது நாளாக இன்று போராட்டம் நடைபெறுகிறது. அவர்கள் மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தேர்வை நாங்கள் எழுதி தகுதி பெற்று முறையான சாதிவாரி இடஒதுக்கீடு ஆகிய சட்ட விதிகளை பின்பற்றிதான் நாங்கள் பணியமர்த்தப்பட்டோம். எனவே எங்களை தொடர்ந்து பணியில் வைத்துக் கொள்ள வேண்டும், பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையானதை முன்வைத்து அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இன்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறது. அந்த இயக்குநரக வளாகத்தில் அங்கே அமர்ந்து போராட்டத்தில் இந்த செவிலியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநிலம் முழுவதிலும் இருந்து செவிலியர்கள் இங்கே வந்து கொண்டு இருக்கிறார்கள். நேற்று அவர்கள் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை இதே கோரிக்கையை முன்வைத்து நடத்தியிருந்தார்கள். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் அந்த போராட்டத்தை நேரில் வந்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அரசை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் அவர்களுக்கு தற்காலிக பணிதான் வழங்கப்படுகிறது என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் என்றும் குறிப்பிட்டு, மேலும் அவர்களுடைய பணி நியமனம் அவசர காலத்தில் நடைபெற்றது, உரிய விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறவில்லை என்ற காரணத்தை கூறி அவர்களை பணி நீக்கம் செய்வதாக தெரிவித்திருக்கிறது. மேலும் மாவட்ட அளவில் பணி நியமனங்கள் வழங்கப்படும் பொழுது, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக பணி நியமனங்கள் வழங்கப்படும் பொழுது அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. ஆனால் செவிலியர்கள் கூறுவது என்னவென்றால், தற்போது சுகாதாரத்துறையில் 2000 சுமார் 3000 செவிலியர்களுக்கான காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அவை இருக்கும் பொழுது எங்களையே தக்க வைத்துக் கொள்ளலாம். இந்த பணியை நம்பி கிட்டத்தட்ட அதாவது 2 ஆண்டுகள் 7 மாதங்கள் வரை இந்த செவிலியர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். மொத்தமாக 3200 செவிலியர்கள் கொரோனா காலத்திற்காக நியமிக்கப்படுகிறார்கள் என்று 2020ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை நியமிக்கப்பட்டு இந்த பணியில் இருந்திருக்கிறார்கள். இதில் 800 பேர் கடந்த மார்ச் மாதம் முறையான நியமனத்தில் அவர்கள் பணியமர்த்தப்படவில்லை என்று பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய 2400 பேர் தான் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி பணியிலிருந்து நீக்கப்படுவதாக அரசு தெரிவித்திருந்தது. எனவே இத்தனை செவிலியர்களுக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கும் பொழுது எங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் அரசுக்கு தேவை என்ற பொழுது நாங்கள் உயிரையும் துச்சமென மதித்து பணிக்கு வந்தவர்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்திருக்கிறோம், இந்த பணியை நிரந்தரம் செய்து தாருங்கள் என்று கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் அனைத்து மாவட்டத்திலும் 3 நாட்களுக்கு முன்பாக போராட்டம் நடைபெற்றது. நான் குறிப்பிட்டது போல நேற்று மாநிலத்திலிருந்து அனைத்து செவிலியர்களும் ஒன்று திரண்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அடுத்த கட்டமாக தற்பொழுது மருத்துவக் கல்வி இயக்குநரக வளாகத்தில் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி சாரதா, விரிவான விவரங்கள்.